அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 15, 2024 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேசிய உணர்வை பிரதிபலிக்கிறது பொங்கல், பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவிச்சிருக்காங்க. இருமொழி கொள்கையை தொடரும்னு தமிழக அரசு தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், சீக்கிரம் முடிச்சிடும். அடுத்ததாக நீங்கள் திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு, அஞ்சாமையும் குடிப்பிறப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்த அறிவும் முயற்சியும் ஆகிய இவ்வைந்தும் திருந்த பெற்றவன் அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக விமானப்படைக்கு அஸ்திரா ஏவுகணைகள். இந்திய விமானப்படைக்கு வழங்குவதற்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அஸ்திரா ஏவுகணைகள் மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் அஜய் பட் ஞாயிற்றுக்கிழமை கொடியசைத்து தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிகழ்ச்சி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தின் பிடிஎல் கஞ்சன்பாக் கிளையில் நடைபெற்றதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. எல்லையில் தேனீ வளர்ப்பு மூலிகை தாவரங்கள் மூலம் கடத்தலை தடுக்க நடவடிக்கை. கால்நடைகள் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் மேற்கு வங்க மாநிலம் நடியா மாவட்டத்தில் வேலியிடப்பட்ட இந்தியா வங்கதேச எல்லையில் 2ஆம் நிலை பாதுகாப்பான 40 பெட்டிகளில் தேனீ வளர்ப்பு 60,000க்கும் மேற்பட்ட மூலிகை வகை தாவரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. துடிப்புமிகு கிராமங்கள் திட்டத்தின் கீழ் வேலியில் தேனீக்கள் என்ற முன்னெடுப்பை மத்திய அரசு கடந்த ஆண்டு தொடங்கியது. இது எல்லை பகுதியில் குற்றங்களை தடுப்பதற்காக மட்டுமின்றி தோட்டக்கலை மற்றும் தேனீக்கள் வளர்ப்பின் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் நோக்கில் இது தொடங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் அவுட் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.